ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்க போகலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி ஜார்ஜு ஜோர்ஜ் அப்படின்னா நடிப்பில் ஜார்ஜு ஜோர்ஜே இயக்கியிருக்கிற பனி அப்படின்ற படத்தை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஜார்ஜ் ஜோர்ஜ் நல்ல நடிகர் நடித்த ஜோசப் நயா 2 இந்த மாதிரி நிறையா படங்களும் நல்லா பேசப்பட்டது. குறிப்பாக கேங்ஸ்டராக வர சீன்ஸுக்குலாம் ஒரு பக்காவாக செட் ஆகுது. இந்த படம் முதல் படமும் ஒரு கேங்ஸ்டராக தான் வராது. ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி அந்த திருச்சூர்லேயே இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் முன்னாடி ஒரு கிரைம் பண்ணியிருந்தா கூட இப்போ ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து ஒரு டீசெண்டான இதாக மாதிரி டர்ட்டி பிஸ்னஸ்லாம் பண்ணாமல் பெரிய லெவலில் மாதம் 25 லட்ச ரூபா வாடகை வர அளவுக்கு ஒவ்வொரு ஃபேமிலியும் பக்காவாக இருக்காங்க. இந்த இடத்துல புதுசாக வர 2 ரவுடிங்க 10 லட்ச ரூபாய்க்காக கொலை பண்ணுறவங்க, இவங்களுக்கு கிளாஷு, இவங்க எப்படி அந்த அவ்வளோ பெரிய ஃபேமிலியை இந்த சின்ன பசங்க எதிர்கொள்கிறாங்க, இவங்ககிட்ட இவர் எப்படி ஃபேமிலியை காப்பாற்றுறன்ற ஒரு ரிவெஞ்ச் ட்ராமா கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் படம். படத்தோட ப்ளஸ் நம்மளால கேங்ஸ்டர் மூவினா கூட பிகினிங்கில் ஒவ்வொரு ஃபேஸாக நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது படத்து மேலே ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. ஜிஜு ஜார்ஜ் அறிமுகத்திலே சுவாமி பாட்டு பாடிட்டு அபிநயாக்கு அவருக்குள்ள அந்த ஜோடி ஒரு கடைக்காரனுக்கு ஒரு அரை விட்ட ஒரு படம் வாங்கி தருது ஒரு பேக்ரவுண்ட் ஈஸியாக சொல்லிடுது. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெருசாக பேக்ட்ராப் ஃப்ளாஷ்பேக்லாம் வைக்காமல் சின்ன சின்ன விஷயத்துலேயே அவங்க எப்படி திருச்சூர் வந்தாங்க, எப்படி செட்டில் ஆனாங்கன்றது ரொம்ப நீட்டாக சொல்லியிருக்காங்க. படத்தில் இன்னும் முக்கியமான 2 பசங்க டான் அண்ட் சிஜுன்னு வருவாங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அந்த டான் அவன் பார்வை, அவனோட நக்கலான சிரிப்பு எல்லாமே பக்காவாக இருக்குது. வேட்டாடு விழாவில் வர அந்த டேனியில் ஒரு ஃப்ரெண்ட் இது ஞாபகப்படுத்தினா கூட நல்ல ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. இவங்க பட்டப்பகலில் அதுவும் ஒரு பயங்கரமான டேலைட்டில் ஒரு மூடி வச்சிருக்க ஏடிஎம்மில் ஒரு கொடையை மறைச்சதுக்கு போய் அவங்க கொலை பண்ணுற சீன் பக்காவாக இருக்குது. அதை வச்சு தான் படம் போகும்னு நினைக்கும் பொழுது அடுத்தடுத்து இவருக்கும் ஜோர்ஜ் ஜார்ஜுக்கும் இடையே ஏற்படுற கிளாஷும் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு நினச்சது 2 பசங்களும் பயந்து விடுவாங்கன்னு பார்த்தா இந்த பசங்க ஒவ்வொருத்தரையும் டேக் பண்ணி அவங்கள ஓவர் ஸ்கோர் பண்ண இடம் நல்லா இருக்குது. அதேமாதிரி இந்த ஜார்ஜ் ஒய்ஃப் மேலே இருக்கிற அந்யோன்யம், அவங்களுக்கு ஒரு மாதிரி நடந்தால் கூட அவங்கள அவர் ஹேண்டில் பண்ணுற விதம், குறிப்பாக அவங்க அம்மா வர ஷீபா எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்காங்க. கேங்ஸ்டர் மூவி வழக்கமான ரிவெஞ்ச்லாம் கூட ஜார்ஜ் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு, ஆப்போனன்ட்ஸ்க்கு கொடுத்துருக்க வெயிட்டேஜ், அதெல்லாம் படம் கிரிப்பிங்காக இருக்குது. படத்தோட லைட்டிங் திருச்சூர் நைட்டில் அவ்வளோ அழகாக காமிச்சிருக்கு. சந்தோஷ் தன்னோட ரீரெக்கார்டிங், குறிப்பாக அந்த புது பசங்க வரும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஓவராலாக படம் அந்த மேக்கிங் கிராஃப்ட் வைஸ் முதல் படத்துலேயே ஜார்ஜ் ஜெயிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். நெகட்டிவ்னு பார்த்தா ரிவெஞ்ச் ஸ்டோரி ஜார்ஜ் தான் ஜெயிக்க போகிறான்னு நினைக்கும் போது இந்த பசங்களுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து நல்லது தான். பட் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஃபேமிலி ஒரு திருச்சூரையே ஆட்டி படிக்கிறவங்க ரிலேட்டிவாக ஏசிப்பாக இருக்கும்போது இந்த சின்ன பசங்க நினச்ச இடத்துல கொலை பண்ணிட்டு போகிறதெல்லாம் ஜார்ஜ் சினிமேட்டிக்காக நிறையா ஃப்ரீடம் எடுத்துக்கிட்ட மாதிரி தோணுது. ஜார்ஜ் உடம்புக்கும் ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ரவுடினா நம்புற மாதிரி இருக்குது. அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்தளவு இடப்படல. குறிப்பாக குருவிலானத்தில் வராரு, ஒரு ஆள் பார்க்க குமாஸ்தா மாதிரி இருக்காரு. இதெல்லாம் இட்லின்னு சொன்னால் சட்னியை நம்பாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரவுடினா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்காரு. எப்பவுமே உங்கள் வீட்டை சுற்றி கூட்டமாக இருக்குது, எப்போ வந்தாலும் ஒரு 10-15 அடியாள் இருக்காங்க. அதுக்கு இந்த பசங்க ஈஸியாக அவர் ஃப்ரெண்ட்ஸை கூட பண்ணிட்டு போகிறது. அதே மாதிரி இவ்வளோ பெரிய வீட்டில் அபிநயா மட்டும் தனியாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் லாஜிக் மீறல் இந்த பசங்க ஏதாவது பண்ணிட்டு போகணுமேனு செட்டப் பண்ண மாதிரி இருக்குது. படத்தில் நிறையா கொலைகள் நிறையா ரத்தம் இருக்குது. சிலதை தவிர்த்துருக்கலாம். குறிப்பாக ஷீபாக்கெலாம் அந்த ஒரு முடிவு தேவையே இல்லை. கொஞ்சம் உள்டா போனால் இந்த கதை நான் சமீபத்தில் முறா ஞாபகப்படுத்துது. அதில் வர பசங்க ஹீரோவாக இருப்பாங்க, வில்லனாக வேற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பார். இதில் வில்லனாக அந்த பசங்க இருக்காங்க, ஹீரோவாக ஜோர்ஜ் ஜார்ஜ் இருக்கார். இவங்களுக்குள்ள அந்த நடக்கிற சண்டைகள் யதார்த்தமாக ஜோர்ஜ் ஜார்ஜ் பண்ணுறவங்க எவ்வளோ சீக்கிரமாக எடுத்துகிட்டு இந்தளவு போகிறாங்கன்றதெல்லாம் கொஞ்சம் பயங்கரமாக இருந்தால் கூட அபிநயா அவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் வன்மமாக இருக்காதையும் தவிர்த்துருக்கலாம். கடைசியில் என்னதான் பெரிய கிளாஷு பெரிய சண்டைலாம் அதுக்கு காரணம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நடக்கிற பாலியல் வன்முறைன்னும் பொழுது கொஞ்சம் சப்புன்னு ஆகிடுது. கிளைமேக்ஸ் இந்த 2 பசங்களுக்கும் ஜார்ஜ் பண்ணுறது ரொம்ப அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் புதுமையாகவும் இருக்குது. இந்த மாதிரி படங்கள் வழக்கமான கதைனா கூட ஜார்ஜ் எடுத்துக்கிட்ட விதம், புது பசங்களுக்கு கொடுத்த வாய்ப்பு, ஓவரால் மியூசிக்கு, கேமரான்னு படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வாங்கலாம் பஞ்ச்லைன் பனி பார்க்கலாம். 2.75 ஸ்டார் ரேட்டிங். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க படம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.